ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல செம்ம மாசான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இவங்க வந்துட்டு கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண போகிறதுலன்னு தெரிஞ்சுட்டு பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, அவரே வந்து ஒரு டாஸ்க், கொடி டாஸ்க்கும் கொடுத்தாரு. ஆளுக்கு மூணு கொடி ஆப்போசிட்டில் கொடுத்தாரு. தர்பி சாம்ராஜ்யத்துக்கு 3 கோடி, ஆனால் அது வந்து கானா சாம்ராஜ்யத்துக்கு கொடுப்பாங்க. கானா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு 3 கோடி, ஆனால் தர்பி சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்து ஒழிச்சு வைங்கன்னு சொல்லி 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டீமில் 3 பேர் போய் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கு 2 பேர் தான் பண்ணோம். நம்ம தர்பி சாம்ராஜ்யம் சார்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் வியானா, அந்த டீம் கானா சாம்ராஜ்யம் சார்பாக பார்த்தீங்கன்னா கெமியும் ரம்யாவும் வந்துட்டு போட்டி போட்டாங்க. ஆனால் எஃப்ஜே வந்துட்டு வேற லெவல். அவர் வந்துட்டு அவரோட கேரக்டர் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மாசா வந்துட்டு உள்ளே பூந்து அங்கே வந்து இங்கே வந்து சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. 2வது வியானா என்ன பண்ணிட்டாங்க, தெரியாதனமா அவங்க வச்சதே அவங்க எடுத்துட்டாங்க. ஏமா இந்த மாதிரி அப்படி நம்ம இருந்துச்சு, அவங்க கூடயே அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாத ஒரு காரணத்தினால அதை படிக்கவும் படிக்காமல் எடுத்து வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சலசலப்பாக போச்சு. நீங்களே எடுத்து வைங்க அப்படின்னு கையிலே வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கெமியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கெமி கண்டுபிடிச்சது வந்து இவங்களோட கொடி. ஸோ அதை வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போய் வச்சாங்க. கெமி கண்டுபிடிச்ச அந்த ஒரே ஒரு கொடி மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேவை கண்டுபிடிச்சாரு. 3 கொடியும் கண்டுபிடிச்சாப்புல செம மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்மேஷ் ராஜாங்கம் சூப்பராக வந்து மாசா வின் பண்ணியிருக்காங்க. நேற்றும் வின் பண்ணாங்க, இன்றைக்கி வின் பண்ணாங்க. ஸோ செம்ம லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது கானா சாம்ராஜ்யம் வந்துட்டு வெறும் வாய் பேச்சு மட்டும்தான், செயலில் இருக்கிறது நம்மளுடைய தர்பி சாம்ராஜ்யம் அப்படின்னு சூப்பராக தெரிஞ்சுது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.